அருள்மிகு ராஜயோக தங்க காளியம்மன் திருக்கோயில் மாங்கனி ஓடை ரோப் போட்டிருக்காங்க பாருங்கள். மேபி வெள்ளப்பெருக்கு வந்தால் அந்த ரோப்பை பிடிச்சா கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அழுக்கு பாறை வந்துருச்சு. ஸோ மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா ஈரமாக இருந்துச்சுன்னா மேபி கஷ்டமாக இருக்கலாம். போகும் வரும். இங்கே எதுவும் வெள்ளம் வந்து எதுவும் இது இருக்கா, உயிர் பலி எதுவும் இருக்கா? 2 ஆண்டு போன ஆண்டுகளில் வந்துச்சு. உயிர் பலி ஏற்பட்டது வந்து வெள்ளத்தில் வந்து 2015 தான். எத்தனை பேரியா? அதில் ஒரு 7, 8, 9 பேர் வந்தாங்க. தூத்துக்குடி மக்கள். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலையில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. குச்சி இல்லை மாட்டேன். 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆமாம் மேலே ஏற. உள்ளே கஷ்டமான பகுதி எதுன்னு கேட்குறாரு. கஷ்டமான பகுதி இப்போ நம்ம ஏற போகிற பிளேஸ் தான். இனிமேல் ஏற போகிறோமா? அதை ஆமாம், கோணத்தகாசி ஏற்றம். அதான் வந்து கஷ்டம். இப்போ நீங்கள் வரும் தண்ணி ஊற்று. ஆமாம் நீங்கள் வருங்க. இந்த இடத்துல வந்து தண்ணி வடிஞ்சு இருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குது. மேலே பச்சைன்னு. ஸோ போன வீடியோவில் தானிப்பாறை வழியாக என்ட்ரி பாயிண்ட்லேருந்து இந்த கோரக்கர் குகை வர்ற வரையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் கோரக்கர் குகையிலேருந்து மேலே இருக்க மகாலிங்கம் கோயில் போகிறத தான் பார்க்க போகிறீங்க. இன்கேஸ் நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எண்ணில் லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாதையை பாருங்கள், சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த சமபுரத்தை தாண்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த மலை ஏற்றங்கள் வருது. லாஸ்ட்டாக வீடியோ எடுத்து கட் பண்ணேன். ஒரு 1 மினிட் வாக்கு. ஸோ எப்படி ஒரு ட்ரையல் செம்மையாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு மரம் இருக்கும். இந்த மரத்தோட வேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வேரே வந்து இயற்கையாகவே வந்து பசு கரெக்டாக அதை ஜட்ஜ் பண்ண முடியாது, பட் நம்ம பசுன்னு சொல்லலாம் ஓரளவு. இந்த மரம் வந்து இன்னும் வந்து உயிரோடு இருக்குது. ஒரு கோயில் இது. குங்குமத்தை எடுத்து இப்படிலாம் போயிருக்கு கீழே ஓடி. அதான் மேலே யாராவது எடுத்துகிட்டு போய் இவனா விருதுநகரில் இருந்தோம். ஆமாம், இப்போ வந்து மதுரை மாவட்டம் வரோம். சொன்ன மாதிரி இங்கிட்டு போனால் சந்தன மகாலிங்கம், ரைட்டில் போனால் சுந்தர மகாலிங்கம். இந்த போட்டிருக்கு பாருங்க. செம்ம சுத்தமாக இருக்காரு. இந்த அமாவாசைக்கெலாம் வர்றவங்க வந்து இங்கே வந்து தங்கிப்பாங்க. இப்போ பாருங்கள், பக்தர்கள் தங்கும் கூடம் 2, இங்கே 4. இதான் தொகையோ? இப்போ அங்கே ஒரு அருவி மாதிரி இருக்குமே, அது எனக்கு அருவி பக்கத்தில் இருக்குமே உள்ள, அது என்ன உள்ளே போய் எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருப்பாங்களே. நீங்கள் எந்த ஊர் வரீங்க? கோயில்பட்டியா? நீங்கள் மேலே போயிட்டு வந்தீங்களா? 2 கோயில்பட்டியா? யாரும் உங்கள் வழித்துணையா? அவர் பிஸ்கட் போட்டீங்களா? இல்லை பண்ணு உடனே கூட விட்டாரு. தங்கிட்டார் உங்களோட கூட. ஆமாம், அவர் தான் ஒரு ட்ரெக்கர், முதல் ரியல் ட்ரெக்கர். ஆமாம், இல்லை உள்ளே இருக்கார் பாருங்க. இந்த அப்படியே இந்த இடத்த வந்து ஒரு 360 பாருங்கள். மழை பெஞ்சுன்னா, தண்ணி வந்துச்சுன்னா முடிஞ்சு. ஸோ நம்ம வந்து இதுலேயே தான் வந்தோம். இந்த வாரம் அப்படியே பின்னாடி வரோம். ஸோ ஒருத்தர் வந்து கோயில்பட்டி, ஒருத்தர் வந்து சென்னை. பன் போட்டிருக்காரு. பன்னு போடுவோம், இவங்க கூட வந்துட்டான். தம்பி எவ்வளோ ரே? அடிக்கடி ஹைக் ஏறுவீங்களா, மலை ஏறுவீங்களோ? குச்சிலாம் வச்சுருக்கீங்களே, பிராண்டட் கொழும்பி எடுத்து வச்சுருக்கீங்களே. எங்கே லோக்கல் தானா இல்லை இமாலயாஸ் அந்த மாதிரி போவீங்களா? இன்டர்நேஷ்னலா? எங்கெங்க? ஆ ஆ
சூப்பர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைட்டில் அப்படி போனோம், அவனை கீழே காமிச்சிருப்பான், இவனு மேலே வந்துட்டான். ஸோ அப்படி இவங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு மேலே போவோம். அவர் வந்து பெரிய ட்ரக்கருங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 கண்ட்ரியில் ட்ரெக்கிங் போயிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சீசனுக்கு தகுந்த மாதிரி டிஸ்டன்ஸை மட்டும் கூட்டிக்கிறது. ஓகே ஓகே. இது வந்து என்ன தெர்மாமீட்டரு. ஓகே ஓகே. பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குங்க? 5 to 26 இருக்குது. விசில் மாதிரி இருக்குது. விசில் எமர்ஜென்சிக்கு. உங்கள் பேர் 2 பேர் பேர்? நாகராஜ் ஒரு சிவகுமார். சிவகுமார். ஓகே. உங்கள் அதுக்காக சென்னையிலேருந்து வர வச்சிட்டார் ஏறுறதுக்கு. நான் நேற்று நைட்டு வந்தால் நாளைக்கு காலைல கிளம்பி போகிறேன். மோசம் வேணாடா சாமி. நீங்கள் எத்தனாவது ஃபஸ்ட் டைம் அது? சதுரகிரி பஸ் ஸ்டாண்ட். இப்போ நான் தான் ஒரு ட்ரெக்கிங் வரேன். சிம்பிளாக ஞாபகம் ஒரு 3 நாள் சர்வே ஆகிறதுக்கு உண்டான திங்ஸ் கையில் இருக்கணும். ஆமாம், 100 கிராம்னா கூட எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கக்கூடாது. ஓகே தயவு ஆக்ஷன் இல்லாமல் தூக்கி போட்டணும். ஓகே கீழே ஓகே. எது தேவையோ அது மட்டும்தான் எடுத்து வரணும். ட்ரை ஃப்ரூட்ஸ், ஓகே எனர்ஜி பார்ஸ், ஓகே. அந்த மாதிரி தண்ணி, ஆமாம். தண்ணி எலக்ட்ரல் டேப்லெட்ஸ். ஓகே. நீங்கள் ஹைக்கிங் ப்ரொஃபஷனலாக ரெகுலராக பண்ண போகிறீங்கன்னா அந்த தண்ணி பேக்கே இருக்குது. ஆமாம் ஆமாம். இந்த வச்சிருக்காருல பின்னாடி. வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பேக் வாங்கிக்கோங்க. ஓகே. ட்ரெக்கிங் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ட்ரெக்கிங் பேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஷூவும் அதே மாதிரி நல்லா தான் வாங்கிக்கணும். ஓகே. பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் போகிறாரு. இந்த வராது பாருங்க, இன்னும் கூட்டு போகிறாரு பாருங்க. அவர் இவங்கெல்லாம் போனாலும் அவர் தான் வந்து பன் போட்டார். நான் நிற்கும், இவரும் நிற்கிறார் பாருங்க. என்ன ஒரு அருமையான பாசத்துக்குரிய நண்பர் இவர். மேலே வந்துட்டோம், சுரிஞ்சிக்கிட்டு இருக்காரு, வராரு பாருங்க. பாதையை பாருங்க, சும்மா செம்மையாக இருக்குது பாருங்க. நிற்கிறாரு பாருங்க, வர்ற வரையும் வாய்ஸ் கூட போயிடுறாங்க. எங்கால் நின்று கூட்டு போகிறாரு. இந்த இடம் வழுக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. மேக்ஸிமம் ரைட்டில் ஏற்றிட்டிங்கன்னா வழுக்காது. மழை பெஞ்சா கண்டிப்பாக வழுக்கும். பாருங்கள், ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ அப்படியே மேலே போட்டு தாங்க, பாதை இப்படி தாங்க இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு கன்னியூ பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அடுத்த சுவாரஸ்யமான இடம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஏறுறது ஈஸி தான், பட் வெறுங்காலில் ஏரியாவில் கொஞ்சம் கஷ்டம் தான். கண்டிப்பாக வந்து குத்தும் கல்லெலாம் காலில். இங்கே பாருங்கள் எவ்வளோ டென்ஸாக இருக்குது பாருங்கள், செம்ம டென்ஸு. ஸோ நான் ஒரு வருஷம் பேசாமல் இருக்கேன். வண்டு சவுண்டை மட்டும் பாருங்கள் நீங்களே. 360 காமிக்கிற மாதிரி இந்த இடத்த எவ்வளோ டென்ஸாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படியே மேலே வந்தாங்க. ஸோ மேலே வந்தோடனே சின்ன பசு கிடை அப்படின்னு ஒரு இடம். இங்கே ஒரு மாடு நிற்கிது பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது ட்ரையலு, சமாபரப்பா. ஸோ அப்படியே ஏறுவோம். தண்ணி முடிய போகுது, இதுக்கப்புறம் 1 லிட்டர் தான் இருக்குது. பார்ப்போம். மாடு மீது பாருங்க இங்கேயும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமபரப்பாக இருக்குங்க. சமபரப்பாக என்ன ஈஸி ட்ரையலு, பாறையாக இல்லை, கல்லுக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி அப்படியே ஈஸியாக ஏறுற மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குது ட்ரக்கு?
என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ நேரம் வந்தது? நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரக்கரோட மீட் பண்ணோட பண்ணாருக்கு போகும்போது சில்லுன்னு இருக்கு. இப்போ நம்ம நல்லா காத்திருக்கும், நல்லா சில்லுன்னு இருக்கு பாருங்க, வேர்வைக்கு அதுக்கும். ஸோ அப்படியே சமபுரத்தில் நடந்து வந்தோம்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு போர்டு, ஸ்ரீ மாளிகைப்பாறை கருப்பசாமி கோயில், உப்புத்துறை, தங்காமால்புரம், வருஷ நாடு. ஆக்சுவலாக அந்த வருஷ நாடு வர்ற வழி அப்போ இதுதான் நினைக்கிங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வருது. அந்த சமபுரத்தை தாண்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த மலை ஏற்றங்கள் வருது. ஸோ அப்படியே வந்து அதில் ஏறுவோம். இன்னும் வந்து என்ன தான் அவங்க பண்ணு போட்டாலும் அவங்களோட நம்ம இணையும், நம்மளோட கைடு கூட தான் வராரு பாருங்க, பாசக்கார நண்பர். இதே எதிர்பார்த்து வரான்னு தெரில, அவ்வளோ நன்றியாக இருக்கார். நம்மகிட்ட பிஸ்கட் எதுவும் இல்லை, இருந்தால் போடலாம். ஸோ அப்படியே போவோம் வாங்க மேலே. இந்த ஆப் பேர் என்ன சொன்னீங்க? விக்கிலாக். 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 இது வந்து டேட்டா. ஓகே. இது மேப்பு. ஓகே. இது போன ட்ரையல் நான் வந்ததே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நடுவில் அந்த பாயிண்ட் வந்து ஃபோட்டோ எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். ஓகே. அதே மாதிரி இதில் போயிட்டுருக்கோம். இது வரலும் போகிறோம். ஓகே. இதுதான் இந்த சந்தன மகாலிங்கம். ஆமாம், மேலே டாப். நீங்கள் மார்க் பண்ணீங்களோ? அது மார்க் பண்ணிடும். இப்போ நம்ம வந்து காமிங்க வந்த டிஸ்டன்ஸை. ஆக்சுவலாக போன ட்ரிப் நான் வந்து தை அமாவாசையில் வந்தேன், சாரி ஆடி அமாவாசையில் வந்தேன். ஓகே. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அது. ஸோ அதை இக்னோர் பண்ணிட்டு இப்போ இதுவரையும் ட்ரைவபிள். ஓகே. இங்கே பார்க்கிங்கில் போட்டு இங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. ஸோ அதான் இந்த மேப் காமிக்குது. இங்கேருந்து ஏறி இந்த இடத்துல வந்திருக்கோம். ஓகே. இன்னும் அப்படியே கொஞ்சம் இன்னும் இறங்க வேண்டாம், நம்ம நேரம் தான் போகிறோம். ஓகே. ஸோ இன்னும் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் இருக்கிற இடத்துல வந்து நிற்கிறோம். இப்போ இன்னும் இவ்வளோ இடம் போக வேண்டியிருக்கு. ஓகே. இப்போ வந்தது அந்த காமிச்சிங்களே எவ்வளோ டிஸ்டன்ஸ்? இவ்வளோ தூரம் ஏறி இருக்கும், இன்னும் இவ்வளோ தூரம் தான் ஏற வேண்டியது. வாட்டர் பாஸ் கோட்டருக்கு கொஞ்சம் கூட மோர் தென். ஓகே. 4.33 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். ஆவரேஜ் ஹீட் வந்து 2.5 வந்திருக்கீங்க. 1 hour 44 minutes ஆயிருக்கு. ஓகே. இடையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் எடுத்தீங்க. அது வருமா இல்லை உங்களுக்கு? இதில் ஆட்டோ பாஸ் தானே? ஆக்சுவலாக இது ஆட்டோ பாஸ் மூவிங் டைம் தான் அது. ஓகே. மூவிங் டைம் தான் 1.4. அது கூட இருக்கும். 1 hour போட்டு. அதே மாதிரி நான் ஆப்போட நேம் காமி, வெளியே எப்படின்னு பார்க்கலாம். இல்லை ஆப்போட அந்த ஃபாண்ட் லோகோ. ஓகே. VIKI விக்கிலாக். விக்கிலாக். ஓகே. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணுமா இல்லை ஃப்ரீயா? சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ பண்ணீங்கன்னா ஃபாலோ பண்ண முடியாது. ஓ சரி சரி. ட்ரையலை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன்ல. ஓகே. ஆனால் ரெக்கார்ட் பண்ணி உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஓகே. டேட்டாஸ்லாம் போட முடியும். ஓகே. அதை பார்த்துக்க முடியும். ஓகே. இந்த மாதிரி ஒரு ரிமோட்டான ஏரியாவில் அதை ஃபாலோ பண்ணி வர முடியும். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ வருது சப்ஸ்கிரிப்ஷனு? எனக்கு ஓகே UAE திராம்ஸ் தான் எனக்கு தெரியும். ஸோ 42 திராம்ஸ். ஓகே. ஸோ அப்ராக்சிமேட்லி 1000 கூட இருக்கும். 1200 இருக்கும். இயருக்கு UAE திரம் எவ்வளோ ஒன்று? 24. லாஸ்ட்டாக வீடியோ எடுத்து கட் பண்ணேன். ஒரு 1 minute வாக்கு. ஸோ எப்படி ஒரு ட்ரையல் செம்மையாக இருக்கு பாருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச தமிழில் யாருமே இப்படி உங்களுக்கு பாதையை காமிச்சிருக்க மாட்டாங்க. பச்சரிசி பாறை. ஸோ உங்களுக்கு தெளிவாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல்லாக வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக காமிப்போம் எப்படி இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி ஏற முடியும் அப்படிங்கிற. மேக்ஸிமம் வந்திருப்பீங்க எல்லோரும். பட் இருந்தாலும் இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மிட்டு 12 ஆகுது. ஸோ அப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ இருக்கும். யாருமே இல்லை, க்ரௌடு ரொம்ப கம்மியான க்ரௌடு தான். சாட்டர்டே சண்டே தான் அதிகமாக வருமா. ஸோ மேக்ஸிமம் வீக் டேஸில் வந்து வர பாருங்கள், அதான் பெஸ்ட்டு. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, எத்தனை ட்ரெக் போகிறீங்கல்ல, ட்ரெக்குனா எப்படி இருக்கணும்? வேகமாக இருக்கணுமா, ஃபாஸ்ட் ஃபேஸில் இருக்கணுமா, ஸ்லோ ஃபேஸில் இருக்கணுமா? நல்ல எலிவேஷன் கெயின் இருக்கணும். எலிவேஷன் என்ன எந்த மாதிரி? அதாவது ஒரு லெவலில் இருந்து இன்னொரு லெவலுக்கு போன ஃபீல் இருக்கணும். நம்மளை பாடியை பொறுத்த வரையுமா? பாடியை பொறுத்த வரணும். மடமடன்னு ஏறணுமா? இல்லை, ஸ்லோவாக தான் இருக்கும். எலிவேஷன் கெயின் இருக்குனாலே இந்த பேஸ் இருக்கணும். ஸ்லோவாக ஒரு 2.5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலே ஒரு நல்ல ஸ்பீடில் போகிறோங்கிற மாதிரி. என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது? ஹார்ட் பீட் பம்பிங் ரிலவெண்ட்டாக இருந்துன்னு வைங்களேன். பிளட் சர்க்குலேஷன் எல்லா இடத்துக்கும் போய் சேருமான்னு தெரியல. மசில் கிராம்ஸ் வர்றதுக்கு ஒன்ஸ் மசில் கிராம்ஸ் வந்துச்சு நைட்டில், அதோட பெயின்ஃபுல் இன்சிடென்ட் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து அப்படியே இதில் வந்து வீடியோ கட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஏறி வந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்கும். இந்த மரத்தோட வேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலங்கு. அது என்ன விலங்குன்னு வந்து நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ரெண்டு போடுங்க காமிக்கேன். அந்த சைடு இருந்து பாருங்க, நல்லா தெரியும்.
இங்கே 4 இந்த இருக்கு பாருங்க. ஸோ வேறே வந்து இயற்கையாகவே வந்து பசு கரெக்டாக அதை ஜட்ஜ் பண்ண முடியாது, பட் நம்ம பசுன்னு சொல்லலாம் ஓரளவு எக்ஸாக்டாக சொல்லணும்னா. இந்த மரம் வந்து இன்னும் வந்து உயிரோடு இருக்குது. ரொம்ப பழைய மரம். ஆமாம், உயிரோடு இருக்க மரம். அது வந்து சாமி மாதிரி வழிபடுறாங்க. இப்படி பண்றான் வாளு. வால், ஃபேஸு, அது கொம்பு மாதிரி கூட சொல்லலாம். எப்படி இருக்கு குரூப் படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. போலாமா? போகலாம். அப்போ இப்படி போகணும் குரூப்பை. நம்ம கைடு வேறு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாவம். அவர் நின்னாலே பாவம், அவருக்கு நின்னாலே அவருக்கு அரிக்குது பாவம். போங்க தம்பி, போங்க வேமா போங்க. ஸோ மழை பெஞ்சாங்கன்னா தண்ணி வரும் போலங்க, செமையாக இருக்குது பாருங்கள். நல்ல ஷூ போடுறது பெஸ்ட்டுங்க, இல்லைனா காலில் வந்து ஏடாகுடமாக குத்தும். வெறுங்காலையும் வரலாம், பட் ஷூ போட்டு வர்றது முடிச்சுட்டு போனாலும் அடுத்து உங்களுக்கு வேறு எந்த வேலை இருந்தாலும் பார்க்கலாம். காலில் எந்த ஒரு வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் அடுத்த நாள் வேலைகளை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அங்கே ஏதோ ஒரு தெர மாதிரி போட்டிருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். இது சாமியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு. கோயிலா? அதை கொண்டு வந்து இங்கே கட்டியிருக்காங்க. இது ஒரு கோயில். இது குங்குமத்தை எடுத்து இப்படிலாம் போயிருக்கு கீழே ஓடி. அதான் மேலே யாராவது எடுத்துகிட்டு போய் இல்லை குப்பத்தட்டில் போகிறதுக்கு இப்படி எடுத்துகிட்டு போனாங்களான்னு தெரியலையே. என்ன தம்பி வாங்க போவோம், வழி சொல்லுங்கள். ஸோ அப்படியே வந்தாங்க. இந்த வழியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா யானைக்கல் மேடு. ஸோ இந்த இடம் வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு கிலோமீட்டரில் வந்துடும் நினைக்கேன். ஆக்சுவலாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுப்பேன், கேமரா வைப்பேன், 2 நிமிஷம் வாக்கு போகிறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துடுது, மறுபடியும் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு டீட்டெயில் கொடுக்கணும்னு ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக எண்ட் வரையும் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மாரிமுத்து நினைவிடமா ஏறிட்டு இருக்கல இறந்துட்டாரா யாரும் இருக்கலாம் மேபி. ஸோ அப்படியே நடந்து வந்தால் இப்படியே ஒரு சாமப்பருப்பு, அங்கே ஒரு போர்டு இருக்குது. என்ன எழுதிருங்க பார்ப்போம் அந்த போர்டில். ஸோ இந்த இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீலவாடி கருப்பசாமி கோயில். எங்கே இருக்குது கருப்பசாமி கோயில்? போர்டு போட்டுருக்கு பாருங்க. அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில், மதுரை மாவட்டத்துக்குள்ள வரப்போகிறோம். ரைட்டில் போட்டுருக்கு பாருங்க. மதுரை மாவட்டம் பேரையூர் சாத்தூர் கிராமம், சதுரகிரி மலை, சர்வே எண் 517. இவனா விருதுநகரில் இருந்தோம். ஆமாம், இப்போ வந்து மதுரை மாவட்டம் வரும். முன்னாடி போயிட்டார், கைட் போயிட்டார். அவர் மதுரை மாவட்டத்துக்கு போயிட்டார். நம்ம இன்னும் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கோம். சதுரகிரி புறக்காவல் நிலையம் பேரையூர் வருமோ? சாத்தூர் தான் போட்டிருக்கோம். சாத்தூர் காவல் நிலையம் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. ஸோ அங்கனக்குள்ளே வந்து அந்த காவல் நிலையம் போட பார்த்தோம். ஸோ அப்படியே நடந்து வந்தால் ரிவர் கிராசிங்னு நினைக்கேன். இப்போ தான் நினைக்கேன், பார்ப்போம் மேலே போய்ட்டு. ஏய் சண்டை வர்றாங்க பாருங்க. ஹேய் ஹேய் ஹட் நீ தனியா போ. இப்பெல்லாம் கடிச்சு முடியெல்லாம் பேத்து வச்சிருக்காங்க.
என்ன கோயில்? பாலவாடி கருப்பசாமி கோயில். ஏன்டா சண்டை ஓடுறீங்க? ஸோ அதுலேருந்து வந்து அப்படியே இங்கிட்டு திரும்பினோம்னா இந்த முடி வந்து காணிக்கையாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா, மொட்டை போடுற இடம். ஸோ அந்த இடம். ஸோ இங்கே வந்து மொட்டையும் போடுவாங்க வேண்டுதல் வச்சு. ஆனால் இப்போ யாருமே இல்லை. மேபி அமாவாசை அன்றைக்கி வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற நாள் போட மாட்டாங்க போல், யாருமே இல்லை. போட்டு பாருங்க, முடி காணிக்கை நிலையம். இதுலேருந்து அப்படியே மேலே ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அருக்கு பாருங்க, இங்கே வந்து மொட்டை போடுவாங்க போல். சரிங்க, அப்படியே வந்து கொஞ்சம் மேலே கன்னியூ பண்ணுவோம். ரிவர் கிராசிங் இப்போ தான் வருது. ஆமாம், 3rd ரிவர் கிராசிங். கீழே ஐயா என்ன ஆனாருன்னு தெரில, மேலே நம்ம பாய்ஸ் என்ன ஆனாங்கன்னு தெரில. வழிபோக்கில் பார்க்குறவங்களோட தான் கம்பெனியாக வச்சு வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இது நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு ஆள் மக்கள் வந்து ஷேர் பண்ணையில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புது புது அனுபவங்களை எடுத்துகிட்டு போகிறது தானே. ஸோ அப்படியே இதில் வந்து மேலே வரையும் போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். நான் இது வந்து சேம் ஒரே மாதிரி இருக்குது தீமு. ஸோ மேலே போயிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். வந்துட்டோம் அதான். இல்லையே, இல்லை கடை வந்துருச்சுல, அவ்வளோ வந்துட்டோம். கடைகள் வந்துருச்சுல, கமர்ஷியல் ஆயிடுச்சு. கமர்ஷியல் அமாவாசைக்கு தான் இருப்பாங்க. ஆமாம், இதில் இப்போ கடை வச்சிருக்க ஒரு பையன் வந்தார். அப்படியா? இப்போ கிட்ட உட்காந்துருந்தார். ஓகே, அமாவாசை மட்டும் ஓப்பனிங்க. மேபி சண்டே கூட ஓப்பன் பண்ணலாம், க்ரௌடை பொறுத்து. எவ்வளோ பொறுத்து நான் இல்லை அமாவாசை பௌர்ணமி தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இது சமந்து வரணும்ல. ஆமாம், இல்லை வந்து முதல்ல ஆகணும்ல. கண்டிப்பாக. கரெக்டாக கேட்கல இந்த இது பண்ண. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து மெடிக்கல் கேம்ப் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த க்ரௌட் டைம் சீசன் டைம் மட்டும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ யாருமே இல்லை. மெடிக்கல் கேம்பில் இருந்து வந்தால் சந்தன மகாலிங்கம் கோயில் வழி இந்த பக்கம் ஒரு போர்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சுந்தர மகாலிங்கம் போவோம். ஸோ 2 வந்து முன்னாடியே பிரியுதுங்க. பட் அங்கேருந்து நம்ம போய்க்கலாம். ஸோ அப்படியே மேலே ஏறி வந்தால் இதுக்குள்ளே ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. அங்கனுக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று கல்வெட்டு பொறிச்சிருக்காங்க. என்ன பொறிச்சிருக்கான்னு பார்ப்போம். இந்த வழி போவோம், இதான் ஈஸியாக இருக்குது. குடிநீர், எல்லாமே குடிநீர் தான். ஸோ மேலே கோயில் வந்துட்டாங்க. சொன்ன மாதிரி இங்கிட்டு போனால் சந்தன மகாலிங்கம், ரைட்டில் போனால் சுந்தர மகாலிங்கம். இந்த போட்டிருக்கு பாருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்கள்ட்ட வந்து பேக்கை பார்க்க சொல்லிட்டு வந்தாச்சு. பூஜை நேரம் காலை 6, மதியம் 12, மாலை 4, இரவு 7. அதை போட்டிருக்கேன். இந்த மாதம் எத்தனாம் தேதி இன்னைக்கு? இன்னைக்கு வந்து 17ஆம் தேதி. அதுக்கடுத்து 17ஆம் தேதி இருக்குது பிரதோஷம். அன்றைக்கி வந்து வர்தான பூஜை நடக்குது. அடுத்து அமாவாசை 19. மாதத்துக்கு 4 நாள். நம்ம கூட ஒரு வாரம் ஏன் லேட் ஆச்சு யோசித்தோம். இங்கே தான் இருக்கே அப்படின்னு நினச்சா சேவல்லாம் இருக்கே. இந்த சேவல் ஆனால் நல்லா சுத்தமாக இருக்கு. ஒரு க்ளீன் பண்ணுவாங்க போல். ஆமாம், அன்னதானம் தர்ம மடம் கஞ்சி மடம் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே செம்ம சுத்தமாக இருக்கு. அவர் என்ன போட்டிருக்கு? சரி, இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாதுங்க. அதில் போட்டார். உள்ளே வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறேன். வந்து சுந்தர மகாலிங்கத்தை பார்த்தாச்சுங்க. அடுத்து வந்து சந்தன மகாலிங்கத்தை போய் பார்த்துட்டு அப்படியே அன்னதானத்தை சாப்பிட்டு அப்படியே கீழே போக வேண்டியதான். நீங்கள் சாப்பிடுவீங்களா? இல்லை, நீங்கள் சாப்பிட்ற ஐடியா இல்லை. சாப்பிட நீ சாப்பிடாம நான் இதுல இருக்கணும். நான் சாப்பிடுவேன். சுந்தர மகாலிங்கத்தை சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து இது போய் சந்தன மகாலிங்கம் போகிறோம்.
சாதம் கூட்டு கூட்டு தான் அந்த மாதிரி குழம்பு வந்து ஏதோ உருளைக்கிழங்கு குழம்பு. ஸ்வீட் எதுவும் கொடுத்தாங்களா? ஸ்வீட் எதுவும் இல்லை கிடையாது. மேலே போயிட்டு சாப்பிடலாம்ல? போயிட்டு வந்து சாப்பிட்டோம். ம் சரி போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க பார்ப்போம். அமைச்சிக்க வேண்டியதான். என்ன சொல்கிறீங்க? ஸோ அப்படியே மேலே வந்தோம்னு வச்சுக்கோங்க, அன்னதானம் நடைபெறும் இடம் இங்கே தான். ஸோ இதுக்கு மேலே சந்தன மகாலிங்கம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சந்தன மகாலிங்கம் போயிட்டு வந்துட்டு இங்கே சாப்பிட்டுட்டு சாப்பாடு போடுறாங்க பாருங்கள். ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கிடும். ஸோ இந்த அமாவாசைக்கெலாம் வர்றவங்க வந்து இங்கே வந்து தங்கிப்பாங்க. இப்போ பாருங்கள், பக்தர்கள் தங்கும் கூடம் 2, இங்கே 4, இந்த மாதிரி தங்குறதுக்கு வந்து வசதி வச்சுருக்காங்க. இது வந்து அமாவாசைக்கு வர்றது முன்னாடி இந்த எல்லா நாளும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க பார்த்தீங்களா, அந்த நேரம் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கீழே பெண்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதை விட்டால் மேலே தாங்க, வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ அப்படியே இந்த படியில் ஏறி போனோம்னா சந்தன மகாலிங்கம் இரும்பு பாலம் பாருங்க. சரி, ஒரு சின்ன ஒரு கிராசிங் இருக்குது இந்த நதி ஒரு இடத்த. ஸோ அதனால் இரும்பு பாலம் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே இதில் படியில் மேலே ஏற வேண்டியதாங்க. ஸோ வர்ற வழியில் காமிச்சு பார்த்தீங்களா, ரைட்டில் போனால் சுந்தர மகாலிங்கம், லெஃப்ட்டில் போனால் சந்தன மகாலிங்கம்னு. ஸோ அந்த வழியில் வந்தீங்கன்னா இங்கே வந்து சேரும். அதாவது இந்த இரும்பு பாலத்துக்கு பேரெல்லாம் இங்கே வந்து சேரும். ஸோ அப்படியே மேலே வந்தால் அந்த வந்துருச்சு பாருங்கள் சந்தன மகாலிங்கம். ஸோ மேலே போயிட்டு சாமி கும்பிட்டு வராங்க. இங்கே வீடியோ எடுக்க முடியாது. ஃபோனில் காமிங்க. 7.04. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சந்தன மகாலிங்கம் டெம்பிளையும் பார்த்தாச்சுங்க. பார்த்துட்டு நம்ம பாய்ஸோடு வந்து அசம்பிளி ஆச்சு. இப்போ வந்து அன்னதான மரத்தில் போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்க போகிறோம். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு வந்துட்டாங்க. கை எங்கே கொள்ளணுமா? தட்டு எடுக்கிறது இருந்து எடுத்துடலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அங்கேருந்து தட்டை எடுத்தாச்சு. தட்டு எடுத்துட்டீங்க நீங்கள்? தட்டு எடுத்துகிட்டு கழுவிட்டு அப்படியே இங்கே வந்துட்டாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம கூட வந்த ஹைக்கர் வந்து இது கொடுத்தாரு. பெரிஸ் எல்லாம் சின்ன ஒரு எனர்ஜி மாதிரி. மேலே ஏறின வழியும் இறங்குற வழியும் ஒரே வழினால இறங்குறப்ப நான் வீடியோ எடுக்கல. பட் ஆனால் இறங்குறப்ப தான் இவங்களை பார்த்தேன். நாங்கள் யாரை நான் இப்போ காலைலாம் போனோம். மடியில் கட்டிக்கிட்டீங்களா? கட்டிடுவீங்களா? நாலு போட்டுருவா. அடுத்து நிற்கும் போது சாப்பிடுங்க. அப்போ இருங்க, இன்னும் கொஞ்சம் இருங்க. அன்னதானம் சமைக்க கொண்டு வரீங்களா? உங்கள் உங்களுக்கு சாப்பிடுது நாங்கள். இது எப்படி உங்களுக்கு தின சம்பளமா? எவ்வளோ அது இருக்கு? ஸ்ப்ரே இருக்கு 200. மெதுவாக போங்க, பார்த்து போங்க. ஸோ நம்மளோட கூட வந்த நண்பர்கள் போகிறப்ப இந்த கோரக்கர் குகையை பார்க்காதனால ரிட்டன் இறங்குறப்ப அவங்களும் பார்க்கணும்னு சொன்னால திரும்பவும் நாங்கள் கோரக்கர் குகைக்கு வந்தாங்க. ஸோ வந்து அப்படியே வந்தோம் பார்த்தீங்களா, வந்த இடத்துல கோரக்கர் குகை இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த கோயிலேருந்து அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கிட்டு இன்னொரு ஒரு குகை இருக்குது ஃபால்ஸ் நோக்கி. ஸோ அதுக்கு தான் போகிறோம். வந்துடலாம் ப்ரோ. என்ன ப்ரோ வந்துடுவோம் ப்ரோ. ஏய் குகைக்கு போனால் போகலாம். சால்ட்டு வாங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ அசால்ட்டு சொன்னீங்க. ப்ரோ யார் போகணும் ப்ரோ?
எங்கே போய் செஞ்சு போனதில்ல நீச்சலில் பிடிச்சி தொங்கி போகணும். போகலாம். வாங்க பார்ப்போம் வாங்க. ஆழம் கிடையாது, ஆனால் ஆழம் கிடையாது, எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். கன்ஃபார்மாக தெரியும். இறங்கி நின்றுருக்கேங்க. ப்ரோ இறங்கினதுக்கப்புறம் இவ்வளோ ஆள் இருக்கா அப்படி கேட்டக்கூடாது. அது கேட்கலாம். ஸ்விம்மிங் தெரியும்ல ப்ரோ? ஆளா இருக்கா? அது காது கேட்காதுல, தண்ணி சவுண்ட்லேயே இருக்கும். செம்பல ஆளுங்க அந்த இடத்துல அவரே போயிட்டாரு. தெரியுது அவங்களுக்கு? தெரியுதா இப்போ அதுக்குள்ளே இருக்க தான் கோரக் கோயா ப்ரோ? கோரக்கர் கோகை. சிவன் கோயில் என்ன ப்ரோ? சிவன் சிலை இருக்கும். எல்லாம் ஃபுல்லாக சிவன் தான். போகருங்க. போகர் அங்கே பார்த்தோம். போகர் இங்கே இருக்கு. போகர். சித்தர் என்ன ப்ரோ? சித்தர். ஆமாம், 18 சித்தரில் அவர். அப்படி சித்தருக்கு செல்ல இருக்குமா? சித்தர் சிலை இருக்குது. மேலே பார்த்தோம்னா சந்திரமாலிங்கத்தில் அதில் 18 சித்தர்கள் சிலை இருக்குல்ல, அது இருந்துச்சு. பழனியில் இருக்கிற அந்த சிலை இருக்குல்ல, நவபாஷண சிலை, அது இவர் தான் செஞ்சார். இங்கே வச்சு ட்ரை பண்ணி பார்த்து அங்கே போய் செஞ்சார். ஆமாம், அது ஒன்று கேள்விப்பட்டேன். அப்படி ஒன்று அந்த மெத்தட் இங்கே வச்சு அங்கே ஏறிட்டார் பாருங்க. அவர் ஜம்முன்னு இருக்காருங்க. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சதுரகிரி மலைலாம் போயிட்டு வந்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம சீர்த்துறை வந்துட்டோம். ஏன் வந்து சதுரகிரிலேருந்து சீர்த்துறை வரையும் வ்ளாக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து செம்ம டெட் ஆகி போச்சு. சார்ஜ் ஏற்றணும்னா அவ்வளோ நேரம் பண்ணாமல் இருந்தோம். சரியான அனுபவங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தாலே உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க. அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கணக்கில் பார்ப்போம். பாய்.